இது கதையல்ல நிஜம். பாகம் 3. இது ஒரு உண்மை கதை. எந்த விதத்திலும் எனக்கு அந்த கிழவன் பொருத்தமாக இல்லை. அதனால் வீட்டை விட்டு ஓடுவதுதான் ஒரே வழி என்று முடிவெடுத்தேன். ஆனால் எங்கு செல்வது என்றுதான் எனக்கு ஒரே குழப்பம். என் அத்தை, அதாவது என் அம்மாவின் தங்கை, மோகடிஷ்யூ என்ற ஊரில் இருந்தார். அங்கு சென்று நாம் மற்ற வழிகளை பார்ப்போம் என்று முடிவெடுத்தேன். இருந்தாலும் அம்மாவிடம் கடைசியாக ஒரு முறை மன்றாடி பார்க்கலாம் என்று யோசித்தேன். உடனே ஓடிப்போய் அம்மாவை கட்டிப்பிடித்து அழுதேன். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நான் கடைசி வரைக்கும் மாடுகளை மேய்த்து கொண்டு ஒட்டகங்களை பராமரித்து கொண்டு உங்களுடனே வாழ்கிறேன் என்றேன். அதையும் மீறி அவருக்கு கல்யாணம் பண்ணி வைத்தால் நான் வீட்டை விட்டே ஓடிவிடுவேன். அக்கா ஓடினது போல. இந்த வார்த்தையை நான் சொன்ன மறுவினாடி என் அம்மா பலார் என்று அறைந்தார். அப்படியெல்லாம் பேசக்கூடாது போ என்று அதட்டி என்னை படுக்க வைத்தார். நான் ரொம்ப நேரம் அழுது கொண்டிருந்தேன். எப்போது தூங்கினேன் என்று எனக்கு ஞாபகம் இல்லை. விடியற்கால இருக்கும். திடீரென்று அம்மா என்னை எழுப்பினார். வாரிஸ் வாரிஸ். எனக்கு தான் அந்த பெயரை கேட்டாலே அதிர்ந்து போய்விடுமே. அதனால் தூக்கிவாரி போட்டது போல் எழுந்தேன். அம்மா என்னை இறுக கட்டிப்பிடித்து காதில் மெதுவாக, அப்பா எழுவதற்குள் நீ ஓடிவிடு என்றார். அம்மா அந்த வார்த்தையை சொன்ன அந்த கன நேரத்தில் எனக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. இருந்தாலும் நான் இந்த நொடியில் ஒரு முடிவு எடுத்தாக வேண்டும். எனக்கு தாயை பிரிய மனமில்லை. இருந்தாலும் அங்கேயே இருக்க எனக்கு விருப்பமில்லை. மெதுவாக வெளியே வந்தேன். அங்கே எனது அப்பாவின் குரட்டை சத்தம் சீராக கேட்டது. அந்த இருட்டில் என் தாயின் முகம் சரியாக தெரியவில்லை. இருந்தாலும் அவளை கட்டிப்பிடித்து கன்னத்தில் முத்தமிட்டேன். அப்போது உணர்ந்தேன், நான் முத்தமிட்டது அவள் கண்ணீரின் மீதுதான் என்று. என்னை மறந்துவிடாதே வாரிஸ் என்று அம்மா அழுதாள். நான் ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டேன் அம்மா. கூடிய விரைவில் நான் திரும்பி வந்து உன்னை கூட்டிக் கொள்கிறேன் என்று மீண்டும் ஒரு முறை கட்டிப்பிடித்து அவளிடமிருந்து விடைபெற்றேன். சோமாலியா நாட்டின் தலைநகரான மோகாடிசு செல்ல வேண்டும் என்று மட்டும்தான் என் மனதில் இருந்தது. ஆனால் அது எந்த திசையில் இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் மனம் போன போக்கில் ஓடத் தொடங்கினேன். ஒருவன் என்னை கிண்டல் செய்தான். நான் அவனை கல்லால் அடித்தேன். கல்லால் அடித்ததால் அவன் போட்ட அந்த அலறல் சத்தத்தில் டிரைவர் வண்டியை நிறுத்தி பின்பக்கம் ஓடிவரும் தருவாயில் நான் பூனை போல் வண்டியிலிருந்து குதித்து அருகில் இருக்கும் இருட்டு புதரில் ஓடி மறைந்து ஒளிந்து கொண்டேன். அவன் என்னை பற்றியும் என் அம்மாவை பற்றியும் தரைக்குறைவாக திட்டுவது என் காதில் கேட்டது. சிறிது நேரத்தில் அந்த டிரைவர் வண்டியை கிளப்பி கொண்டு போய்விட்டார். அடிபட்டவனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல விரைந்து இருக்கலாம். நான் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துவிட்டு அந்த வண்டி நீண்ட தூரம் சென்ற பிறகு வெளியே வந்தேன். வேறு வண்டி வருகிறதா என்று காத்து கொண்டு இருந்தேன். தொலைவில் வெள்ளை நிற பென்ஸ் ஒன்று வந்தது. இவன் எங்கே நிறுத்தப் போகிறான் என்று அவநம்பிக்கையில் கை காட்டினேன். என்ன ஆச்சரியம், அந்த வண்டி நின்றது. எங்கே போக வேண்டும் என்று கனிவாக கேட்டான். நான் தலைநகரம் போக வேண்டும் என்றேன். ஆனால் அவனோ நான் கால்கையோ வரைதான் செல்கிறேன் என்றான். இருந்தாலும் அந்த ஊரில் என் மாமா அகமது இருப்பதாக ஒரு ஞாபகம். அவரின் ஆடு மாடுகளை நான் வளர்த்து கொண்டு இருக்கும் காரணத்தினால் அவர் எனக்கு உதவுவார் என்ற நம்பிக்கை. அவருக்கு 2 பிள்ளைகள். பள்ளி விடுமுறை காலத்தில் அவர்களை கூட்டிக்கொண்டு எங்கள் ஊருக்கு வருவார். ஒருமுறை அவரிடம் எனக்கு நல்ல செருப்பு வேண்டும் என்றேன். பல வருஷ வேண்டுதலுக்கு பிறகு ₹1 கூட பெறாத செருப்பை வாங்கி கொடுத்தார். உங்கள் ஆடு மாடுகளை கஷ்டப்பட்டு வளர்க்கும் எனக்கு நீங்கள் காட்டும் நன்றிக்கடன் இதுதானா என்று அந்த செருப்பை அவரிடமே திருப்பி கொடுத்தேன். இப்போது நேரில் அவரை பார்க்க சந்தர்ப்பம் இருக்கிறது. அதனால் அவரிடம் எப்படியாவது ஒரு செருப்பை வாங்கி கொள்ள வேண்டும். செருப்பு இல்லாமல் என் கால்கள் தேய்ந்து விட்டது. ஊரில் அவர் பெரும் வியாபாரி என்பதால் அவரின் வீட்டை கண்டுபிடிப்பதில் எனக்கு எந்த சிரமமும் இல்லை. என்னை பார்த்ததும் அவர் கேட்ட முதல் கேள்வி, ஏன் இப்படி பொறுப்பில்லாமல் வீட்டை விட்டு ஓடி வந்தாய்? என் ஆடு மாடுகளை யார் பார்த்து கொள்வார்கள் என்ற அக்கறைதான் அவருக்கு மேலோங்கி இருந்தது. அதற்கு அப்புறம் நிற்கக்கூட நேரமில்லாமல் என் வாழ்க்கை ராக்கெட் வேகத்தில் சென்றது. அந்த சமயத்தில் என்னை ஒரு புகைப்பட நிபுணர் எடுத்த புகைப்படத்தால் சிறிது பிரபலமடைந்தேன். அதற்கு பிறகு உலக பிரசித்தி பெற்ற புகைப்படக்காரர் டிரான்ஸ் டேனியல் டொனோவான் மூலம் உலகத்தின் கவனத்தை பெற்றேன். அதன் பிறகு உலகத்தின் பிரபல மாடலான நவோமி கேம்பல்
சிண்டி போன்றவர்களுடன் வேலை செய்தேன். பின்னாளில் நானே ஒரு பிரபலமான மாடல் அழகியாக கருதப்பட்டு பின்னாளில் பிபிசி என்னை வைத்து ஒரு ஆவணப்படம் எடுக்கும் அளவுக்கு உயர்ந்தேன். என் மாடல் துறைக்கு வசதியாக இருக்கும் என்ற காரணத்தினால் என் இருப்பிடத்தை லண்டனில் இருந்து அமெரிக்காவுக்கு மாற்றிக்கொண்டேன். என்னை வைத்து பிபிசி ஆவணப்படம் எடுக்க முயற்சி செய்து என்னை அணுகியது. நான் அப்போது மாடல் துறையில் மிகவும் பிஸியாக இருந்ததால் அதை நான் முதலில் ஒத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் விடாப்பிடியாக என்னை வற்புறுத்தி கொண்டே இருந்தார்கள். அதற்கு முக்கிய காரணம் அவர்கள் எடுக்கப் போகும் ஆவணப்படம் சோமாலிய நாட்டின் வறுமையை பற்றியும் அங்கு வாழும் மக்களை பற்றியும். அதற்கு நான் சரியான பெண்மணியாக இருப்பதால் அவர்கள் என்னை விடுவதாக தெரியவில்லை. பின்பு அவர்களுடன் ஒரு சில நிபந்தனைகளுடன் ஒத்துக்கொண்டேன். நான் வீட்டை விட்டு ஓடி வந்து 15 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த 15 வருடங்களில் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது. சோமாலியா நாட்டில் ஏற்பட்ட போர் நெருக்கடியால் மக்கள் தங்கள் இருப்பிடத்தை விட்டு எங்கேயோ சென்று விட்டனர். அதனால் நான் பிபிசிக்கு வைத்த ஒரே நிபந்தனை என் அம்மாவை கண்டுபிடித்து தந்தால் நான் ஆவணப்படத்தில் நடிப்பதாக கூறினேன். மிக பெரிய சிரமத்திற்கு பின் அந்த பிபிசி குழு என் தாயாரை கண்டுபிடித்தது. என் தாயாரை பார்க்க எத்தியோப்பியா நாட்டிற்கு சென்றேன். போர் காரணத்தினால் சோமாலிய மக்கள் எத்தியோப்பியாவில் தஞ்சமடைந்தனர். எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம். என் தாயார் என்னுடன் அமெரிக்கா வர சம்மதிக்கவில்லை. அதற்கு அவர் சொன்ன காரணம், உன் தகப்பனார் பொறுப்பில்லாமல் 2வது கல்யாணம் செய்து கொண்டு அதன் மூலமாக 6 குழந்தைகளை பெற்றெடுத்து உள்ளார் மற்றும் இந்த மக்களை பிரிய எனக்கு மனமில்லை. இவர்களுடன் வாழவே நான் ஆசைப்படுகிறேன் என்றார். தன் இன மக்களுடன் தான் அவர் வாழ ஆசைப்படுகிறார் என்பதை புரிந்து கொண்டேன். பின்பு நான் அமெரிக்கா சென்றவுடன் ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன். பின்பு அவர் மூலம் 2 குழந்தைகளையும் பெற்றுக்கொண்டேன். இந்த நிலைமையில்தான் நான் ஒரு பிரபல பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டியின் மூலமாக என் வாழ்க்கையை மக்களுக்கான வாழ்க்கையாக மாற்ற உதவி செய்தது. சடங்கு என்ற பெயரில் சோமாலியா நாடு மற்றும் அதை சுற்றியுள்ள நாடுகளில் பெண் குழந்தைகளுக்கு ஏற்பட்ட அந்த கொடூர பழக்கத்தை வெளியுலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காண்பித்தது அந்த பேட்டி. கத்திகளாலும் பிளேடுகளாலும் கத்திரிக்கோல் மற்றும் கூர்மையான கற்களாலும் பெண்களின் பிறப்புறுப்பை அறுத்து அதுதான் கன்னித்தன்மை என்று நடந்த கொடூரத்தை நான் வெளியுலகத்திற்கு கொண்டு வந்தேன். இந்த பேட்டியை பார்த்த ஐநா சபை உறுப்பினர்கள் மனித உரிமையை காக்க என்னை சிறப்பு தூதராக 1997 நியமித்தனர். வியன்னாவில் தி ஃப்ளவர் ஃபவுண்டேஷன் என்ற தன்னார்வ நிறுவனத்தை நான் தொடங்கி உலகெங்கும் இந்த பிஜிஎம் எதிரான எங்களின் நோக்கத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இன்று பெருமளவில் அது குறைந்தாலும் முழுவதுமாக நீங்கிவிட்டது என்றால் இல்லை என்பதுதான் என் பதில். ஒருவருடைய பேர் புகழ் வளர்ச்சிக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்திருக்கிறார் என்பதை விளக்கும் கதை இது. இதே மாதிரி எத்தனையோ பழங்குடி கிராமத்தினர் இன்னும் பிற்போக்கு சிந்தனையுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காலம் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நம்மளை சுற்றி இருக்கும் பழங்குடி மக்களுக்கு நாம் தெரியப்படுத்துவது நம்முடைய கடமையாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இவரை பற்றி சுவாரஸ்யமான விஷயம் வேறு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். நான் படித்ததை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு எல்லா நாளும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.